அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? அது போக சின்ன சின்ன தகவல் மட்டும் வெளியிலிருந்து கொடுத்துருக்கோம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th புக்ல பருவம் 3 குடிமையியல்ல பாருங்க. 7th புக்கு பருவம் 3 குடிமையியல்ல பாடம் 2 சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இந்த லெசன்ல இருக்கு. ஓகேங்களா? பாருங்க. சந்தை ஃபஸ்ட்டு சந்தைனா என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நுகர்வோர்னா என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க. ஃபஸ்ட்டு சந்தை. பொருளாதாரத்தில் சந்தை என்பது இயற்கை இடம் சார்ந்தது என கூறப்பட கிடையாது. அப்போ சந்தை அப்படின்னா அது ஒரு இடம் சார்ந்த பொருளில் பொருளாதாரத்தில் சொல்லலை. அப்போ சந்தைன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பொருளாதார வல்லுநர்கள் ஒரு சந்தையை வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் ஒன்றாக வருவதாக விவரிக்கின்றனர். அப்போ அந்த ஒரு சந்தைனா அங்கே வாங்குபவர்கள் இருக்கணும், விற்பனையாளர்கள் இருக்கணும், ஒன்றாக இருக்கணும். அதுதான் என்னதுங்க சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விற்பனையாளர்கள் வாங்குபவர்கள் பொருள்களை விற்கவோ வாங்கவோ நேரடியாக வருவது அல்லது மறைமுகமாக தொடர்புக்கு வருவது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துல வந்து நேரடியாக போய் என்ன பண்ணுறாங்க, வாங்குபவர்கள் விற்பனையாளர்களை சந்தித்து வாங்குறாங்க பொருளை, அதுவும் சந்தை தான். ஒரு சில இடத்துல என்னது, விற்பனையாளர் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க, வாங்குபவர்கள் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் அப்போவும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மறைமுகமாக பண பரிவர்த்தனை மூலமாகவோ அவங்களுடைய வணிகம் நடக்கும். மறைமுகமாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே ஃபுல்லாகவே அப்படி தானே இருக்குது சந்தை அப்படிங்கிறது. அப்போ அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள அந்த வணிகமும் பண பரிவர்த்தனையும் நடக்குது. ஓகேங்களா? மறைமுகமாக நடக்குது அப்படின்னா நேரடியாக இல்லாமல் தெரியாமல் நடக்கிறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நேரடியாக இல்லாமல் நேரடியாக சந்தித்து பார்த்துக்காம ஒரு ஒரு என்ன சொல்லலாம், தகவல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வணிகத்தையும் பண பரிவர்த்தனையும் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதுவும் என்னதான் சந்தை தான். ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக புத்தக சந்தையானது அனைத்து விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாகும் அப்படின்னு சொல்கிறது பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விற்பனையாளர்கள் வாங்குபவர்கள் இவங்க எல்லாம் உள்ளடக்கியது சந்தை அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு புவியியல் இருப்பிடத்தை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான். அப்போ சந்தைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு சந்தைன்னு சொல்கிறோம். பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு நாம் என்ன சொல்கிறோம், சந்தைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஒரு சந்தை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபடுகின்ற இடமாக அமைகின்றது. 2 அமைப்பு இருக்கும், 2 இல்லைன்னா 3 அமைப்பு கூட இருக்கலாம், அதுக்கு மேற்பட்ட அமைப்பு கூட இருக்கலாம். அந்த அமைப்புகள் ஒருத்தர் வாங்குறாங்க, இவங்க கிட்டேருந்து இவங்க விற்கிறாங்க, இவங்க கிட்டேருந்து இவங்க வாங்குறாங்க, இவங்க விற்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்புகள் வாங்குவதிலும் விற்பதிலும் ஈடுபடுகின்ற ஒரு இடம் சந்தைன்னு சொல்கிறாங்க. பண பரிவர்த்தனையில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினரும் விற்பனையாளர் மற்றும் வாங்குபவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ யார் விற்கிறாங்களோ அவங்க விற்பனையாளர், யார் வாங்குறாங்களோ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், நுகர்வோர் இல்லைன்னா வாங்குபவர் அப்படின்னு சொல்லுவோம். விற்பனையாளர் பணம் மற்றும் பரிமாற்றங்களை வாங்குபவருக்கு என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு. விற்பனையாளர் என்ன பண்ணுறாரு, பொருளை விற்கிறாங்க. யார் பணம் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு பொருளை வந்து விற்கிறார். சந்தை போட்டித்தன்மையுடன் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருக்க வேண்டும். அப்போ அந்த சந்தை வந்து ஒரு போட்டித்தன்மையுடன் இருக்கணும் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வாங்குபவர் விற்பனையாளர் அங்கே நிறைய பேர் இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு போட்டித்தன்மை அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறையா விற்பனையாளர்கள் நிறையா வாங்குபவர்கள் இருந்தால் தான் இந்த போட்டித்தன்மை அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல தரமான பொருட்களை தயாரித்து கொடுக்க பார்ப்பாங்க. இப்போது ஒரே ஒரு சந்தை, ஒரே ஒரு நுகர்வோர் இருக்காங்க, சரி ஒரே ஒரு விற்பனையாளர் தான் இருக்காங்க, எல்லாரும் அவங்கக்கிட்ட தான் போய் பொருளை வாங்கணும்னா அந்த விற்பனையாளர் எப்படி வேணாலும் பொருள் தரம் குறைந்ததாக கொடுத்தாலும் அந்த ஒரே ஒருத்தர் இருக்கிறதுனால மக்கள் அவங்கக்கிட்ட வாங்கி தான் ஆகணும். இதுவே நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விற்பனையாளர், அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, யார் தரமாக கொடுக்குறாங்களோ அவங்கள தேடி போய் வாங்குவாங்க.
அப்போது நிறைய பேர் இருக்கணும், விற்பனையாளர் நிறைய பேர் இருந்தால் தான் அந்த இடத்துல போட்டித்தன்மையும் இருக்கும், பொருட்களுடைய பொருட்களுடைய தரம் நல்லதாகவும் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன டெஃபினேஷன் தான். சந்தைன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் சந்தை அப்படிங்கிறது இடம் சார்ந்ததாக குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, சந்தையின் அம்சங்கள்லாம் என்ன? பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருள்களின் தொகுப்பையும் குறிக்கின்றது. பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருள்களின் தொகுப்பையும் குறிக்கிறது. உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அரிசி சந்தை. அந்த சந்தையில் என்ன பொருள் விற்கிறாங்க, அது அரிசி சந்தை. துணிகளுக்கான சந்தை, மின்னணு பொருள்களுக்கான சந்தை அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். ஓகேங்களா, பண்டத்திற்கான கடைகளை குறிக்கிறது. ஓகேங்களா, அடுத்தது, ஒரு சந்தை இயற்பியல் சார்ந்த அல்லது புவியியல் சார்ந்த இருப்பிடத்தை குறிப்பதா இல்லை. இது முன்னாடியே பார்த்துட்டோம். சந்தை ஒரு பொதுவான பரந்த பகுதியாகவும் பிராந்தியத்தின் தேவையையும் அளிப்பையும் விநியோகிக்கும் சக்திகளை கொண்டது. சந்தை அப்படிங்கிறது ஒரு இடம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. அது என்னன்னா ஒரு பரந்த பகுதியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடம்னு சொல்ல முடியாது, அது பரந்த பகுதியாக இருக்குது. அந்த சந்தை அந்த பகுதியுடைய தேவையையும் அளிப்பையும் விநியோகத்தையும் என்ன பண்ணுது, விநியோகிக்கும் சக்திகளை, அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்திகளை கொண்டதாக தான் இந்த சந்தை இருக்குது. சந்தையை உருவாக்குவதற்கு பொருட்களை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் ஒரு குழுவாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு சந்தையை உருவாக்கணும்னா அந்த இடத்துல வாங்குபவர்கள் விற்பவர்கள் ஒரு குழுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பாருங்கள், இந்த விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையிலான உறவுகள் வணிக உறவுகளாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையிலான உறவு வணிக உறவுகளாக இருந்தால் தான் அது நியாயமாக நடக்கும். ஓகேங்களா, அடுத்தது, விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் என இருவரும் சந்தையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். விற்பனையாளருக்கு சந்தையை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு, வாங்குறவங்களுக்கு அந்த சந்தையை பற்றி தெரிலன்னா அவங்க ஏமாறுவாங்க. கரெக்டுங்களா, அதே மாதிரி தான் வாங்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை வாங்குறவங்களுக்கு சந்தையை பற்றி தெரிஞ்சிருக்கு, விற்பனையாளருக்கு தெரில அப்படின்னா அவங்க சந்தையை பற்றி அதாவது ஏமாறுவாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா விற்பனையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாங்குறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது, ஒரு பெருசாக நம்ம இது பண்ணிக்கிறது கிடையாது. அதனால் நம்ம நிறைய இடத்துல ஏமாறுறோம். ஓகேங்களா, சில இடத்துல நம்ம தெரிஞ்சே ஏமாறுறோம். ஓகேங்களா, அது வேறு விஷயம். அடுத்தது பாருங்கள், தேவைக்கான தயாரிப்புகள், நுகர்வோர் தேர்வு, விருப்பத் தேர்வு, முன்னுரிமை, நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் போன்ற விழிப்புணர்வை அவங்க பெற்றிருக்கணும். பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நுகர்வோர்கள் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக சந்தையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் என்னென்ன விலை இருக்குது, என்னென்ன இப்போ ஜிஎஸ்டின்னு வந்துச்சு, இப்போ அதை வந்து 2 இதாக கொண்டு வந்தாங்க, 2 ஸ்லாபாக கொண்டு வந்தாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேங்களா, அப்போ அந்த பொருளுக்கான விலை கரெக்டாக அவங்க போடுறாங்களா, எப்படி போடுறாங்க, கரெக்டாக போடுறாங்களா, அந்த பொருள் குவாலிட்டியாக இருக்கா, அப்படி குவாலிட்டியாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தூக்கி போடுறோம், அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, அது திரும்ப அதே தவறு நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு நுகர்வோர் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாருங்கள், சந்தைகளின் வகைப்பாடு என்னென்ன இருக்குது. பொருள்கள் சந்தை இருக்குது, மூலதன சந்தை இருக்குது, வாங்குவோர் சந்தை இருக்குது, விற்பனையாளர்கள் சந்தை இருக்குது, சரியான சந்தை, நிறைவற்ற சந்தை, சில்லறை சந்தை, மொத்த விற்பனை சந்தை, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை, உள்ளூர் சந்தைகள், பிராந்திய சந்தைகள், தேசிய சந்தைகள், சர்வதேச சந்தைகள், இப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப்பில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம் சந்தையுடைய வகைகள் பற்றி. ஒரு பரவலாக பார்த்தோம் அப்படின்னா சந்தைகள் 2 வகைகளாக இருக்குது. மேலே அந்த பிக்சரில் கொடுத்துருக்கிற சந்தைகளை நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகேங்களா, பரவலாக சந்தை 2 வகையாக இருக்குது. ஒன்று தயாரிப்பு சந்தை, பேர்லேயே இருக்குது, தயாரிக்கிற சந்தை. இன்னொன்று காரணி சந்தை. தயாரிப்பு சந்தைன்னு நமக்கு தெரியுது, காரணி சந்தை அப்படின்னா என்னென்னா, காரணி சந்தை என்பது நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையை குறிக்குது. இந்த தயாரிப்பு சந்தையை பொறுத்த வரைக்கும் அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த உற்பத்தி பண்ண பொருளை, அந்த உற்பத்தி காரணிகளை வாங்கறக்கும் விற்பனை செய்வதற்குமான அந்த சந்தையை தான் காரணி சந்தை. அந்த உற்பத்தி பண்ணியிருக்காங்கல்ல, அதை வாங்கிறதும் விற்கிறதும், அதை தான் என்ன சொல்கிறோம், காரணி சந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இனி பாருங்கள் இதனுடைய டைப். சந்தைகளின் மற்ற வகைகளை பின்வருமாறு அறியலாம். இப்போ பாருங்கள், புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தையை என்னென்ன சந்தையை பிரிக்கிறாங்கன்னா, உள்ளூர் சந்தைகள், பிராந்திய சந்தைகள், தேசிய சந்தைகள், சர்வதேச சந்தை. ஓகேங்களா, எதன் அடிப்படையில், இருப்பிடத்தின் அடிப்படையில் 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. அப்போ உள்ளூர் சந்தை அப்படின்னு என்னென்னா, உள்ளூர் சந்தையில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க.
உள்ளூர் சந்தைன்னு என்னதுங்க, வாங்குறவங்களும் சரி விற்பனையாளர்களும் சரி அதே பகுதி அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. அவர்கள் வழக்கமாக தினசரி பயன்பாட்டின் விரைவில் வீணாகிவிடும் அல்லது அழுகும் பொருட்களை விற்கின்றனர். அப்போ இங்கே என்ன அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னா தினசரி பயன்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை அல்லது விரைவில் வீணாகி விடக்கூடிய அந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்கிறாங்க. ஏனெனில் அத்தகைய பொருட்களின் போக்குவரத்து செலவு மிக உயர்ந்ததாக இருக்கும். இப்போ சில பொருட்கள்லாம் அழுகிறது அப்படின்னா ரொம்ப தூரத்துலேருந்து அந்த பொருளை கொண்டு வர்றதுக்குள்ளே அது என்ன ஆயிரும், அழுகிரும். அப்போ அது அழுகக்கூடாதுங்கிறது அழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாதுகாப்புக்காக சில தொழில்நுட்பங்கள் அந்த மாதிரி பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல போக்குவரத்து செலவு அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, உள்ளூர் சந்தையிலேயே என்ன பண்ணிடுவாங்க, தினசரி பயன்பாட்டிற்கு தேவையான அந்த பொருட்களில் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே விற்கிறாங்க. ஏன், அது காரணம் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு போக்குவரத்து செலவு மிக உயர்ந்ததாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த பொருட்களெல்லாம் வந்து உள்ளூர் சந்தையிலேயே என்ன பண்ணிடுறாங்க, விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அடுத்தது பிராந்திய சந்தைகள் அப்படின்னு என்னென்னா, ஏன்னா அதே மாதிரி இவங்க இங்கேருந்து வெளியில் போய் விற்க முடியாது. வெளியில் போகிறக்குள்ள போக்குவரத்து செலவு, ஏன்னா அதை பாதுகாப்பாக கொண்டு போகணும், வீணாயிடக்கூடாது. இப்போ ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் கிளம்புறோன்னா அடுத்த நாள் தான் போய் சேர முடியும். அதுக்குள்ளே அது அழுகி போயிடும். அப்போ அது வேஸ்ட்டாக போயிடும், விற்க முடியாது. அதனால் அந்த பொருட்களை எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, உள்ளூர் சந்தையிலேயே போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பிராந்திய சந்தைகள். பிராந்திய சந்தைகளானது உள்ளூர் சந்தைகளை விட பரந்த அளவிலானவை அல்லது சில சிறிய மாநிலங்கள் இணைந்த பகுதியாக இருக்கும். பிராந்திய சந்தை அப்படின்னா உள்ளூர் சந்தையை விட பெருசு, ஒரு மாநிலமோ இல்லை சில சிறிய மாநிலங்கள் இணைந்த ஒரு பகுதியாக இது இருக்கும்னு சொல்கிறாங்க பிராந்திய சந்தை. தேசிய சந்தைன்னு என்ன பேர்லேயே இருக்குது. தேசிய சந்தையில் பொருட்களின் தேவை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும், அந்த குறிப்பிட்ட நாட்டிற்கு மட்டும் தேவையான பொருள்லாம் அங்கே இருக்கும். அல்லது தேசிய எல்லைகளுக்கு வெளியே இத்தகைய பொருட்களின் வர்த்தகத்தை அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. அப்போ தேசிய சந்தைனா அந்த நாட்டிற்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். அங்கேருந்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க, வேறு நாட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பொருளை வர்த்தகத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சர்வதேச சந்தை அப்படிங்கும் பொழுது என்னென்னா தயாரிப்புகளுக்கான தேவை சர்வதேச அளவிலானதாக இருக்கும் மற்றும் சர்வதேச அளவில் பொருட்கள் மொத்த அளவில் வர்த்தகம் செய்யப்படும் போது அச்சந்தை சர்வதேச சந்தை என அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல ஒரு தேசத்துக்கு தேவையான பொருள் அப்படின்லாம் கிடையாது. யார் வேணாலும், எந்த நாடு வேணாலும், எந்த பகுதியில் இருந்து வேணாலும் வந்து என்ன பண்ணிக்க முடியும், வாங்கிக்க முடியும். அதுதான் சர்வதேச சந்தை. எல்லா நாடுகளும் அங்கே விற்பனையாளர்களாக இருப்பாங்க, வாங்குபவர்களாக இருப்பாங்க. அதுதான் சர்வதேச சந்தை. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த 4 டைப் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். பேர்லேயே இருக்குது. உள்ளூர் சந்தைனா உள்ளூர் அளவில், பிராந்திய சந்தைனா பிராந்திய அளவில், தேசிய சந்தைனா தேசிய அளவில், சர்வதேச சந்தைனா சர்வதேச அளவில், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், நேரத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பிரிக்கிறாங்க. மிக குறுகிய கால சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க நேரத்தின் அடிப்படையில். சரி, மிக குறுகிய கால சந்தைன்னு என்னதுங்க, கொஞ்ச நேரம் தான் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல பொருளை வாங்கினோம்னா அதை மாற்ற முடியாது. பாருங்கள், மிக குறுகிய கால சந்தையில் பொருட்களின் அளிப்பு நிலையானது. அது நிலைதான், வாங்கினது தான். திருப்பி அதை நாம் என்ன பண்ணிக்க முடியாது, மாற்றிக்க முடியாது. அதை உடனடியாக மாற்ற முடியாது. எடுத்துக்காட்டு பூக்கள், காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றிற்கான சந்தைகள் பொருட்களின் விலையானது தேவையை பொறுத்து அமையும். ஏன்னா பூவோட விலையெல்லாம் பாருங்கள், தேவைக்கு மாறிட்டே இருக்கா, காய்கறியோட விலை, பழங்களுடைய விலை. ஓகேங்களா? அது ஒரு வேளை வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா விலை என்ன ஆகும், அதிகமாகும். அப்புறம் அதிகமாக நமக்கு வந்து வந்துட்டே இருக்குது, அந்த பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய விலை வந்து குறையும். அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த பொருட்களுடைய இந்த மிக குறுகிய கால சந்தையில் இந்த பொருட்களுடைய விலையெல்லாம் மாறும். அதுதான் சொல்கிறாங்க, சந்தைகள் பொருட்களின் விலையானது தேவையை பொறுத்து தான் அமையும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை மாற்ற முடியாது நம்மளால். அடுத்தது குறுகிய கால சந்தை அப்படிங்கிறது என்னென்னா, குறுகிய கால சந்தை என்பது முந்தைய சந்தையை விட சற்று கூடுதல் நேரம் இருக்கும். இங்கே அளிப்பை சற்றே கொஞ்சம் வேணால் மாற்றிக்கலாம், உடனே ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், நீண்டகால சந்தை அப்படிங்கிறது என்னென்னா, நீண்டகால சந்தையில் உற்பத்தியை கணக்கிடுவதன் மூலம் விநியோகத்தை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எளிதாக மாற்றி அமைக்கலாம். எனவே இத்தகைய சந்தையை தேவைக்கேற்ப மாற்றலாம். ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா, மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னா அதாவது மிக குறுகிய கால சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தான் நம்ம போட முடியும்.
இப்போ நம்ம அதாவது போக்குவரத்தில் போய் வேறொரு இடத்துக்கு போய் போடுறக்குள்ள அந்த காய்கறிகளோ அது என்ன ஆயிரும் அப்படின்னா கெட்டு போயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அது என்னதான் அது சொல்லலாம், அந்த இடத்தை மாற்றிக்கிறத சொல்லலாம், அழிப்பை மாற்றுவது, ரெண்டு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லலாம். நீண்டகால சந்தை அப்படிங்கிறது விநியோகத்தை எளிதாக மாற்றி அமைக்கலாம். ஒரு நாள் ஒரு இடத்துல போய் என்ன பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், இன்னொரு நாள் போய் வேற ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. எனவே இத்தகைய சந்தையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ள முடியும். எனவே சந்தையின் சமநிலை விலையை சரியான சமயத்தில் தீர்மானித்து கொள்ளும். சரியான சமயத்தில் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தீர்மானித்து கொள்ளும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது என்னதுன்னா இடம் சார்ந்தது. இடம் சார்ந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீண்டகால சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்தையும் அழிப்பையும் மாற்றிக்கொள்ளலாம், தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் மிக குறுகிய கால சந்தையில் இடத்தையும் அழிப்பையும் தேவைக்கேற்ப என்ன பண்ணிக்க முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. ஒரே இடமா தான் இருக்கும், அந்த விலை தான் மாறும் இந்த இடத்துல. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, பரிவர்த்தனையின் அடிப்படையில் உடனடி சந்தை, எதிர்கால சந்தை. பரிவர்த்தனை என்ன, டிரான்சாக்ஷன், அமௌண்ட் கொடுக்குறோம்ல, அமௌண்ட் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம்ல, அதுதான் உடனடி சந்தை, எதிர்கால சந்தை. உடனடி சந்தை அப்படின்னா என்னென்னா, பரிவர்த்தனைகள் நிகழும் இடத்திலேயே பணம் உடனடியாக செலுத்தப்படுகிறது. கடன் முறையிலே. கடன் முறையில் அங்கே கிடையவே கிடையாது. உடனே பணத்தை கொடுத்துடணும், வாங்குறப்பவே பணத்தை கொடுத்துறது, அதுதான் உடனடி சந்தை. எதிர்கால சந்தை அப்படின்னா பரிவர்த்தனைகள் கடன் அடிப்படையிலான பரிவர்த்தனைகள் ஆகும். எதிர்காலத்தில் திரும்ப செலுத்த ஒரு வாக்குறுதியும் உள்ளது. அதாவது ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறோம்ல, நாங்கள் அந்த கடன் அப்புறம் தரோம், நிறைய அக்கௌண்ட் வச்சு வாங்குறாங்களா, அதுதான் எதிர்கால சந்தை. பரிவர்த்தனைகள் கடன் அடிப்படையில் இருக்கும். அந்த பரிவர்த்தனை, அந்த வணிகம், அவங்க பொருளை வாங்கிக்குவாங்க, பணம் அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்க, அதுதான் என்னதுங்க, எதிர்கால சந்தைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதிர்கால சந்தைன்னா உடனடி சந்தைன்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒழுங்குமுறை அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, இன்னொன்று என்னது, கட்டுப்பாடு அற்ற சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னங்க, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை அப்படின்னு என்னதுன்னா, பொருத்தமான அரசாங்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழே இது நடைபெறும்னு சொல்கிறாங்க. ஒரு அரசாங்க அதிகாரிகளின் கீழே இது நடக்கும். இத்தகைய சந்தை நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இல்லை என்பதை உறுதி செய்கிறது. ஏன்னா ஒரு அரசாங்க அதிகாரிகளின் கீழே இது நடக்குது. அப்போ இந்த இடத்துல நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் அங்கே இருக்காது. விலை அதிகமாக சொல்கிறது, இல்லை விற்கிறவங்க ஏமாத்துறது, அந்த மாதிரிலாம் வாங்குறவங்க பணம் கொடுக்காம ஏமாத்துறது, அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஒழுங்குபடுத்தப்பட்ட உற்பத்தி அல்லது உற்பத்திகளின் குழுவை இது குறிக்கும். எடுத்துக்காட்டு பங்கு சந்தை மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தையாக உள்ளது. இதில் ஏமாத்துறக்கோ அந்த மாதிரி வழி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இதை நாம் என்ன சொல்கிறோம், ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைன்னு சொல்கிறோம். சரி, அப்போ கட்டுப்பாடற்ற சந்தை அப்படின்னு என்னதுன்னா, முற்றிலும் கட்டுப்பாடே இருக்காது, யாருடைய கண்ட்ரோலுமே இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு சந்தை தான் கட்டுப்பாடற்ற சந்தை. சந்தையில் கண்காணிப்பு இருக்காது, ஒழுங்குமுறையே கிடையாது. அப்போ கண்காணிப்பு இல்லை அப்படின்னாவே அந்த இடத்துல என்னது, நியாயமற்ற வர்த்தகங்கள் அங்கே நடக்கும். அதுவே என்ன பண்ணிக்கணும், ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், அவங்களாம் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க, இது கட்டுப்பாடற்ற சந்தை. அடுத்தது பாருங்கள், போட்டியின் தன்மையை அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, முற்றுரிமை, இன்னொன்று ஏகபோக போட்டி, ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்னது, முற்றுரிமை, ஏகபோக போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ முற்றுரிமை அப்படின்னா என்னன்னா, முற்றுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. முற்றுரிமை அப்படிங்கிறது பாருங்கள், இந்த டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளார். அப்போ அந்த பொருளை விற்கிறதுனா அவங்க மட்டும்தான் அங்கே விற்க முடியும், அதுதான் முற்றுரிமை. அந்த முழு உரிமை, முற்றுரிமை அப்படின்னு என்னதுங்க, முழு உரிமையும் ஒருத்தரே எடுத்துக்கிறது அந்த பொருளை விற்பனை செய்வதற்கு. புரிஞ்சுதுங்களா? ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒரு விற்பனையாளர் முழு சந்தையிலும் கட்டுப்பாட்டை கொண்டு உள்ளனர். இத்தகைய தனி விற்பனையாளர் நெருக்கமான மாற்று பொருட்கள் இல்லாத தயாரிப்புகளை என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். ஓகேங்களா? இந்த டெஃபினேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஏகபோக போட்டின்னு என்னதுன்னா, அங்கே எல்லாருமே இருப்பாங்க பாருங்கள். ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் எட்ஜ் 1933ஆம் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சாம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாட்டு நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எட்வர்ட் எட்ஜ் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் குறிப்பிடுறாரு இந்த வேர்டை. ஓகேங்களா? ஏகபோக போட்டி அப்படிங்கிறது 1933. ஓகேங்களா? ஏகபோக போட்டி என்ற சொல் ஏகபோக மற்றும் சரியான போட்டி என்பதன் கலவையை குறிக்கிறது. அதாவது முற்றுரிமைக்கு அப்படியே ஆப்போசிட். அங்கே எல்லாருமே ஒரு பொருளை விற்பனை பண்ணுறான்,
அதில் வேறுபாடு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அங்கே முற்றுரிமையில் என்ன பார்த்தோம், ஒருத்தர் முழு உரிமையும் அந்த பொருளை விற்பதற்கு முழு உரிமையும் அவங்களே எடுத்துக்கிறது முற்றுரிமை. ஏகபோக போட்டிங்கிறது எப்போ போட்டி இருக்கும், எல்லாருமே ஒரே விஷயத்தை பண்ணும் பொழுது தானே போட்டி இருக்கும். அப்போ எல்லா பொருட்களையும் அவங்க எடுத்து விற்கலாம், யார் வேணாலும் எடுத்து எல்லாருமே விற்கலாம். ஆனால் அந்த விற்பனை ஸ்ட்ராட்டஜியில் அவங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் இருக்கும். அதை வச்சு பாருங்கள். அதில் ஏராளமான வாங்குபவர்கள் மற்றும் தயாரிப்புகளை வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் உள்ளனர் அங்கே. ஓகேங்களா? இருந்த போதிலும் ஒவ்வொரு விற்பனையாளரின் தயாரிப்பும் ஒரு அம்சத்தில் அல்லது மற்றொன்றிலிருந்து வேறுபட்டுள்ளது. எல்லாருமே ஒரே பொருளை தான் விற்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய தயாரிப்பு ஒரு அம்சத்தில் மாற்றமாக இருக்கும். ஓகேங்களா? ஒரே பொருளை அவங்க விற்கிறாங்க, ஆனால் அவங்க அந்த எல்லாரும் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தயாரிப்பில் வித்தியாசமாக ஏதாவது ஒரு முயற்சியை கையாளுவாங்க. ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. முற்றுரிமைக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? அப்போ போட்டியின் தன்மை அடிப்படையில் முற்றுரிமை ஏகபோக போட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஓலிகோபோலி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓலிகோபோலி அப்படின்னு என்னன்னா 2 கிரேக்கு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓலிகோய் அப்படின்னா சில, ஒரு பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓலிகோய் என்றால் சில, பாலி அப்படின்னு என்னதுங்க, கட்டுப்பாடு. அப்போ சில கட்டுப்பாடுடன் ஒரு சந்தை. எனவே ஓலிகோபோலி என்பது ஒரு சந்தை வடிவத்தை இது குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே மாதிரியான அல்லது தயாரிப்புகளில் வேறுபட்ட சில விற்பனையாளர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஒரே மாதிரியான பொருளை தான் விற்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய தயாரிப்புகள் வேறுபட்டதாக இருக்குது. அதை நாம் என்ன சொல்கிறோம், இந்த சந்தையில் ஓலிகோபோலி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓலிகோபோலின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டெஃபினிஷன் கேட்கலாம். இங்கே ஒரே மாதிரியான அல்லது தயாரிப்புகளில் வேறுபட்ட சில விற்பனையாளர்கள் இங்கே இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், சந்தையுடைய இந்த வித்தியாசங்கள் இருக்குல்ல தெரிஞ்சுக்கணும். உடனடி சந்தைனா என்ன, எதிர்கால சந்தைனா என்ன, புவியியல் அடிப்படையில் உள்ளூர் சந்தை, பிராந்திய சந்தை, தேசிய சந்தை, சர்வதேச சந்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு சந்தை, அந்த சந்தையுடைய அந்த இது என்ன, பங்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், நேரத்தின் அடிப்படையில் மிக குறுகிய கால சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தை. அதுக்கு என்னென்ன பொருள் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பரிவர்த்தனை அடிப்படையில் உடனடி சந்தைனா என்ன, எதிர்கால சந்தைனா என்ன. ஒழுங்குமுறை அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை இருக்குது, கட்டுப்பாடற்ற சந்தை இருக்குது. அதே மாதிரி போட்டியின் தன்மை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முற்றுரிமை ஏகபோக போட்டின்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓலிகோபோலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சந்தைனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நுகர்வோர்னா யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நுகர்வோர்னா என்னதுங்க, பொருளை வாங்குறவங்க, அவ்வளோதான். நுகர்வோர் என்பவர் ஒரு பொருளை வாங்குதல் அல்லது ஒரு சேவையை பெறுவதற்காக, அது அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அல்லது சுய வேலைவாய்ப்பு மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்பவர் அவர். நுகர்வோர் என்னது, நுகர்வோர்னா யாருன்னா தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, இல்லைன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஒருத்தர் தான் நுகர்வோர். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நிறைய இருக்குல்ல, நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் இதையெல்லாம் ஒரு டைம் கேட்டுட்டு ஒரு டைம் ரீட் பண்ணால் போதும். அதையெல்லாம் நோட்ஸ் ஃபுல்லாலும் எடுக்க வேண்டியது கிடையாது. இதெல்லாம் நமக்கு பார்த்தாவே புரிஞ்சிடும். இதில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. உடனடி சந்தைனா என்ன, எதிர்கால சந்தைன்னா என்ன, ஒரு வேர்டில் அப்படின்னு நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டு போயிடணும். ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் படிக்க வேண்டாம். சில டெஃபினேஷன் மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம படித்து வச்சுக்கணும். பாருங்கள், நுகர்வோர் அப்படின்னா என்னென்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். பணம் செலுத்தியவரை நுகர்வோர்னு சொல்கிறோம். வாக்குறுதி பெற்றவரை நுகர்வோர். ஓரளவு பணம் செலுத்தியவர் அல்லது ஓரளவு வாக்குறுதி பெற்றவர். பணம் செலுத்துகிறாரு, இல்லை அப்படின்னா கடனுக்கு ஒரு பொருளை வாங்குறார், அப்புறம் நான் தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கிறார்ல, அதுதான். அப்போ பணம் செலுத்துவர், கடனுக்கு கூட வாங்கலாம். கடனுக்கு வாங்கிட்டு திருப்பி கொடுக்க, அதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பார்ல அது. அதுக்கப்புறம் ஓரளவு பணம் செலுத்திட்டு சரி மீதி பணத்தை நான் அப்புறம் தரேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், வாக்குறுதி பெற்றவர்னா யார் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓரளவு பணம் செலுத்தியவர் மற்றும் ஓரளவு வாக்குறுதி பெற்றவர்னு சொல்கிறாங்க. நுகர்வோரின் ஒப்புதலுடன் இத்தகைய பயன்பாடு செய்யப்படும் பொழுது அத்தகைய பொருட்கள் அல்லது சேவைகளின் பயனாளிகளும் இதில் அடங்கும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நுகர்வோர்னா யார், இந்த டெஃபினிஷன் பார்த்துட்டு இந்த நுகர்வோர்னா யாருன்னு ரீட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். சரி, அப்போ நுகர்வோர் இல்லாதவர் யாருங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், எந்த ஒரு பொருளையோ வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவையையோ இலவசமாக பெறுகின்ற போது, அப்போ இலவசமாக ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அவங்க நுகர்வோர் கிடையாது.
வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்துவது அல்லது பொருளை வணிக நோக்கத்திற்காக ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் நுகர்வோர் கிடையாது. ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுவாருன்னா அவர் நுகர்வோர் கிடையாது. இது ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலாம். அப்போ நுகர்வோர்னா யாரு, நுகர்வோர் இல்லாதவர்னா யாரு? இலவசமாக வாங்குறவங்க கிடையாது, வணிக நோக்கத்திற்காக வாங்குறவங்க கிடையாது, ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சேவையை பெறுறாங்க கிடையாது. ஓகேங்களா? அப்போ நுகர்வோர்னா யாரு? பணம் செலுத்துபவர், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்துபவர் அல்லது வாக்குறுதி பெற்றவர். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைன்னா என்னதுங்க? அதுக்காக சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு வர்த்தக நடைமுறை அல்லது எந்த ஒரு பொருள் அல்லது சேவைகளின் விற்பனை, பயன்பாடு அல்லது விநியோகத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காக நியாயமற்ற துறையை அல்லது நியாயமற்ற அல்லது ஏமாற்றும் நடைமுறை பின்பற்றப்படுவது. அதாவது ஒரு பொருளை விற்கிறக்காக, ஒரு பொருளை அவங்க போய் பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்காக நியாயமற்ற ஒரு விற்பனையை மேற்கொள்வது தான் என்னதுங்க? நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. விலை அதிகமாக சொல்கிறது, அந்த மாதிரி நியாயமற்ற விஷயங்கள் தான் நியாயமற்ற வர்த்தகம் பண்ணுறது நியாயமற்ற வர்த்தகம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க? விலையை ஏற்றுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அந்த ஒரு பொருளுக்கு வந்து ஃப்ரீ இருக்கோ அதை கொடுக்காம விடுறது, அது எல்லாமே என்னதான்? நியாயமற்ற வர்த்தக நடைமுறை தான். பாருங்க, இந்த சரி, அப்போ நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளில் என்னென்னலாம் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தவறான பிரதிநிதித்துவம், தவறாக ஒரு பொருளை வந்து நமக்கு விளம்பரப்படுத்துறது, தவறான பிரதிநிதித்துவம். பொருள்கள் மற்றும் சேவைகள் குறிப்பிட்ட தரநிலை, தரம் அல்லது தரம் இல்லாமல் இருக்கிறது. உபயோகித்த பொருள், புதுப்பிக்கப்பட்ட பொருள் புதியது போல் விற்கப்படுவது. அதாவது என்னன்னா, ஏற்கனவே உபயோகிக்கப்பட்ட பொருள் புதியது போல விற்கப்படுவது. இது வந்து உண்மையாலுமே நடந்துட்டு தாங்க இருக்கு, நமக்கு தெரியறதில்ல. அந்த லேபிள்லாம் நமக்கு தெரியும். அந்த லேபிளில் அதாவது அந்த டேட்டு ஓகே, அந்த மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கிறாங்க ஓகே, அந்த லேபிளையே அதாவது பழைய பொருளாக இருக்கும், ஆனால் லேபிள் மட்டும் புதுசாக ஒட்டிக்கிறது, அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ உபயோகித்த பொருள் புதுப்பிக்கப்பட்ட பொருள் புதியது போல புதுப்பிக்கப்பட்ட பொருளாக என்ன பண்ணுறது அப்படின்னா விற்பனை செய்கிறது, புதியது போல விற்பனை பண்ணுறது. அதுக்கப்புறம் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு உரிமை அல்லது நன்மை இல்லாத போது. அடுத்தது தயாரிப்புகள் அல்லது சேவைகளுக்கு உரிமை கோரப்பட்ட உத்தரவாதம் மற்றும் பொறுப்புறுதி. அதாவது இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறது கிடையாது. இது வந்து தரம் இல்லைன்னா நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி எல்லா பொருட்களுக்கும் அப்படி. அது இப்போ பார்த்திங்கன்னா நிறையா மளிகை பொருட்கள் அந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கறது கிடையாது. அடுத்தது தயாரிப்பு அல்லது சேவையின் விலை தவறாக குறிக்கப்படும் பொழுது, விலையை தவறாக குறைச்சிருப்பாங்க. அடுத்தது பேரம் பேசும் விலையில் விற்பனை செய்வதற்கான தவறான விளம்பரம். ஓகேங்களா? அப்போ நம்ம பேரம் பேசுவோன்னு நினச்சிக்கிட்டே அவங்க விலையை அதிகம், அந்த பொருளுடைய விலை 500 ரூபாயாக தாங்க இருக்கும், ஆனால் 1000 ரூபாயாக போட்டு வச்சுருப்பாங்க அந்த லேபிளில். நம்ம என்ன பண்ணுவோம்? 500 ரூபாய்க்கு பேரம் பேசுவோம். அப்போ அந்த பொருளை அவங்க நார்மலான விலையே 500 ரூபா தான். அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருது, ஆனால் அந்த பொருளுடைய விலையே 500 ரூபா தான். இப்போ இவங்க 500 ரூபான்னு போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 100 ரூபா குறைச்சி 400 ரூபாய்க்கு பேரம் பேசுவோமா? அப்போ இந்த பேரம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே விலையை சேர்த்தி போடுறது, அது ஒன்று. அடுத்தது பரிசு போன்றவற்றை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கான எந்த நோக்கமும் இல்லாமல் அவற்றை வழங்குவதற்காக. இந்த பரிசு தேவையில்லை, அந்த பரிசுகளை எந்தவித நோக்கமும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் வந்து அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தரமில்லாத பொருள்களை வந்து பரிசுகள் அப்படிங்கிறது விற்கிறது. பரிசுகள் சார்ந்து நிறைய விற்பனை நடக்குது. ஓகேங்களா? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது பழைய பொருளாக கூட இருக்கலாம், கம்மியான விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விற்பனை ஆகாத பொருள் கூட வாங்கிக்கலாங்க. ஆனால் அது வந்து பழைய பொருள், கெட்டுப்போன பொருள், அதை கூட சில இடத்துல விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னா அது தவறு தானே. ஓகேங்களா? இப்போ சில பொருள்கள் இவ்வளோ வருடங்கள் அதை உபயோகப்படுத்தலான்னா அது விற்பனை ஆகலைன்னா கம்மியான பொருளுக்கு விற்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த பொருள் கெட்டு போயிடுச்சு, அது வந்து அந்த விற்பனையாளருக்கு அது தெரிஞ்சும் வந்து சரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாவது கிடைக்கிது அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணுறது தவறு. அடுத்தது தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு தரங்களுக்குள் வராத பொருட்களை விற்பனை செய்தல். அப்போது ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு தரத்துக்குள்ளே தான் அந்த பொருள் இருக்கணும், அதை வந்து ஒரு தரம் இல்லாமல் அந்த பாதுகாப்பு தரத்துக்குள் வராமல் அந்த பொருட்களை விற்பனை செய்கிறதும் தப்பு தான். அடுத்தது அதிக விலைகளை ஏற்றும் வகையில் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது ஒரே மாதிரியான பொருட்களின் விலையை உயர்த்தும் நோக்கத்துடன் பதுக்கல் அல்லது பொருட்களை அளித்தல். அதாவது என்னன்னா, நிறைய பொருள் இருக்கும்,
ஆனால் அது எல்லாம் பதுக்கி வச்சுக்கிறது. கம்மியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு மக்களுடைய தேவை அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் பொழுது மக்கள் என்ன பண்ணுவாங்க, விலை அதிகமாக இருந்தாலும் அந்த பொருளை வாங்கிடுவாங்க. கரெக்டுங்களா? அப்போது என்ன ஆகுதுன்னா, கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, விற்பனையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொருள் இப்படி தான் கம்மியாக தான் வருது, அதனால் விலை சேர்த்து தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. ஆனால் அந்த பொருள் வந்து பதுக்கல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது தவறு தானே. விலையை உயர்த்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறது, கம்மியாக தான் பொருள் வருதுன்னு சொல்லிட்டு பதுக்கல் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதிக விலைக்கு வியாபாரம் பண்ணுறது. அடுத்தது மோசமான பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது வழங்குதல் அல்லது சேவைகளை வழங்குவதில் ஏமாற்றும் நடைமுறைகள். மோசமான பொருட்களை விற்கிறது, அதுக்காக ஏமாத்துறது, இது எல்லாமே என்னதாங்க, தவறான பிரதிநிதித்துவம் தான். இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஓகேங்களா? இதில் திருப்பி பார்க்குறக்கு எதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், இந்த பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது. விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழலிலும் பணம் திருப்பி தர மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லில் போட்டிருப்பாங்கல்ல. இது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை ஏற்றதல்ல. இது பாருங்க, இப்படி போடவே கூடாது, இதுவே தவறுன்னு சொல்கிறாங்க. இது முறையற்ற வணிக நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாதுன்னு கீழே போட்டிருப்பாங்க. பொருட்களை மாற்ற இயலாது, எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது அப்படிங்கிறது என்னது, முறையான வணிக நடவடிக்கையே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நுகர்வோர். இப்போ நுகர்வோர்னு சந்தைன்னா என்னன்னு பார்த்துட்டோம், நுகர்வோர்னா யாருன்னு பார்த்துட்டோம். அப்போ நுகர்வோருக்கான ஏன்னா வர்த்தக நடைமுறைகளில் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இருக்குது. அப்போது நுகர்வோரை எப்படி பாதுகாக்கிறது, அப்போ அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு என்பது நுகர்வோரின் உரிமைகள், நியாயமான வர்த்தக போட்டி மற்றும் துல்லியமான தகவல்கள் சந்தையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களின் குழு ஆகும். ஒன்றுமே இல்லைங்க, நுகர்வோர் பாதுகாப்புனா என்னது, நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம். அந்த உரிமைகள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தரக்கூடிய ஒரு சட்டமாக அது இருக்குது. அதுதான் நுகர்வோர் பாதுகாப்பு. அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது, நியாயமற்ற நடைமுறைகளில் ஈடுபடும் வணிகத்தை போட்டியாளர்களுக்கு மேலாக பெறுவதை தடுக்க சட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது நியாயமற்ற நடைமுறையில் ஒரு வணிகம் நடக்குதுன்னா அதை தடுப்பதற்கு தான் இந்த நுகர்வோர் சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அவை சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை இந்த சட்டங்கள் வழங்குது. அப்போ நுகர்வோராக இருக்கக்கூடிய நம்ம இதனால் பாதிக்கப்படுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் கொடுக்குது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் என்பது நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்க வழிமுறைகளுடைய ஒரு வடிவம். நம்மளுடைய நுகர்வோருடைய உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு சட்டம், அரசாங்கம் இயற்றிய ஒரு சட்டம். எடுத்துக்காட்டாக, தயாரிப்புகள் பற்றிய விரிவான தகவல்களை வெளியிட ஒரு அரசாங்கத்திற்கு வணிகங்கள் தேவைப்படலாம். குறிப்பாக பொது சுகாதாரத்தின் பாதுகாப்பு என்பது உணவு போன்ற பிரச்சனைகளை உள்ளடக்கியதாகும். இப்போ உணவு பொது சுகாதாரம் நம்ம சொல்றோம்ல, இது கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? பொது சுகாதாரம் அப்படிங்கிறது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா அரசாங்கத்தின் ஒரு கடமை, பொது சுகாதாரத்தை பாதுகாப்பு. அப்போ உணவு தொடர்பான பிரச்சனைகள் எப்படி வரும், நுகர்வோர் அதை விற்பனையாளர்கள் தான் உணவு சம்பந்தமாக பொருட்கள் அப்படின்னா விற்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அதை அரசாங்கம் கவனிக்காமல் விட்டுருச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அரசாங்கமும் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வணிகங்களை மேற்பார்வையிடுவதற்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா அரசாங்கம் மேற்பார்வையிடணும். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 8 அடிப்படையான நுகர்வோருக்கான உரிமைகள் இருக்குது. அது என்னென்னு பாருங்க. அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமையும் இருக்குது, நமக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குது, பிரதிநிதித்துவ உரிமை இருக்குது, குறைதீர்க்கும் உரிமை இருக்குது, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை இருக்குது, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஓகேங்களா, அங்கே தூய்மையான சுற்றுப்புற சூழல் கிடைக்கணும். அந்த நுகர்வோருக்கு அங்கே சுற்றுப்புற சூழல் தூய்மையானதாக இருக்கணும். இந்த உரிமை இருக்குது. நுகர்வோர் கல்வி உரிமை இருக்குது. அப்போ நமக்கு ஏதாவது குறைனா அதை தீர்க்கக்கூடிய உரிமை, நம்ம தீர்த்து வைக்கக்கூடிய உரிமை இருக்குது. அது அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்குது. அந்த மாதிரி இந்த உரிமைகள்லாம் பார்த்து
அடுத்தது பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு என்பது நுகர்வோர் அமைப்புகளின் யோசனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. இது நுகர்வோர் சந்தையின் சிறந்த தேர்வுகளை அனைவரும் எடுக்க உதவுகிறது மற்றும் நுகர்வோர் புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்க உதவுகிறது. அப்ப இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படின்னா என்னன்னா, அந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா நுகர்வோரை பாதுகாக்குது. எப்படி பாதுகாக்குது? நுகர்வோருடைய புகார்களுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த நுகர்வோரை பாதுகாக்குது. ஓகேங்களா? விற்பனையாளர் ஏதோ தவறு பண்ணுறாங்க, அதையே போய் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? புகார் அளிக்கலாம். அப்போ அந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு என்ன பண்ணும்? நம்ம சொன்ன அந்த புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கும். ஓகேங்களா? அதுதான் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு. நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் பிற நிறுவனங்களில் அரசு நிறுவனங்கள் மற்றும் சுய ஒழுங்குபடுத்தும் வணிக நிறுவனங்களும் இருக்கு. அதாவது நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் ஆணையம், மாநில நுகர்வோர் ஆணையம் இதெல்லாம் இருக்கு. இது போக அரசு நிறுவனங்களும் மற்றும் சுய ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்குதுன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு, இந்தியாவில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய், அடுத்தது ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் IRDAன்னு சொல்லுவோம். அப்போ இந்த அமைப்புகள்லாம் நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஊக்குவிக்கும் பிற நிறுவனங்களில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அதில் அரசு நிறுவனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அப்படிப்பட்ட அரசு நிறுவனம் தான் இந்த ரெண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பற்றி பார்க்கலாம். இனிமேல் தான் கொஷின் ஏரியா கொஞ்சம் வரும் உள்ள. அதாவது நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், 1986 ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2019 கொண்டு வருவாங்க. அடுத்தது இதை பேஸ் பண்ணி 2020 அந்த பீரியடில் இது ரிலேட்டடான விதிகள் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? 1986 முதல் சட்டம், ரெண்டாவது 2019. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2020 விதிகள், இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை கொஞ்சம் மாற்றம் பண்ணி கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றத்தில் 1986 ஆண்டில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்திய நாடாளுமன்றத்தில் 1986 இயற்றுறாங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக நுகர்வோர் கவுன்சில்கள் மற்றும் பிற அதிகாரிகள் நுகர்வோர் தொடர்புடையவர்களோடு நுகர்வோருக்கு உதவும் வகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நுகர்வோர் கவுன்சில்கள் இருக்குது. அதுபோக நிறைய நுகர்வோர் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க நுகர்வோருக்கு உதவுற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 1986 டிசம்பர் 24 முதல் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது. நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 டிசம்பர் 24. அதனால தான் நம்ம டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் தினமாக கொண்டாடுறோம். இது முக்கியமான ஃபேக்ட். அதே மாதிரி மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம். தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24, உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று சொல்கிறோம். 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை நுகர்வோருக்கான மகாசாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், பொருட்களின் குறைபாடுகள் மற்றும் சேவைகளின் உள்ள குறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அவசியமாகிறது. எதுக்கு இந்த சட்டம் தேவை? நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இருந்தாவோ, இல்லை பொருட்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குனாவோ, இல்லை சேவைகள் ஏதாவது குறைகள் இருக்குனாவோ அதை சரிபார்ப்பதற்காக இந்த சட்டம் தேவைப்படுகிறது. இந்தியா முழுவதும் நுகர்வோர் மன்றங்கள் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றங்களின் பரவலான வலையமைப்பை நிறுவ வழிவகுத்துள்ளது. அப்போ என்ன பண்ணுறாங்க? இதன் மூலமாக தேசிய நுகர்வோர் மன்றம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஆணையம், அடுத்தது மாநில நுகர்வோர் ஆணையம், இதெல்லாம் மாவட்ட நீதிமன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள் அமைப்பதற்கெல்லாம் இந்த சட்டம் வழிகோலுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? வணிக அமைப்புகள் நுகர்வோர் புகார்களை எவ்வாறு அணுகுகின்றன என்பதையும் நுகர்வோருக்கான அதிகாரங்களை மேம்படுத்தவும் இச்சட்டம் கணிசமாக உயர்த்தியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. வணிக அமைப்புகள் நுகர்வோர் புகார்களை எப்படி பார்க்குறாங்க? ஓகேங்களா? ஒரு வணிக அமைப்பு இருக்குது, அங்கே போய் நுகர்வோர் புகார் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி அதுக்கு அணுகிறாங்க அப்படிங்கிறதையும் நுகர்வோருக்கான அதிகாரங்களை இன்னும் மேம்படுத்துவதற்கும் இந்த சட்டம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? உயர்த்தியிருக்கு. அடுத்தது நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க
தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் இருக்குது. அப்போ நுகர்வோருக்கு ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு நம்ம ஏமாறுறோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும். ஏமாறக்கூடாது அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம ஏமாறாமல் இருப்போம். அப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்போ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் இருக்குது. நுகர்வோரின் விழிப்புணர்வை அதிகரிக்க பல்வேறு நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்படணும்னு சொல்கிறாங்க. முதல்ல நுகர்வோர் என்னவா இருக்கணும் அப்படின்னா தெளிவாக இருக்கணும். எது சரி தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள்னு புரிஞ்சுக்கணும். சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்காக நிறைய அமைப்புகள் செயல்படணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்? எப்போ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது, எப்போ நடைமுறைக்கு வருது, தேசிய நுகர்வோர் தினம் எப்போ, உலக நுகர்வோர் தினம் எப்போ, நுகர்வோருக்கான மகாசாசனம் இது, அவ்வளோதான். இதில் பார்க்க வேண்டியது இது மட்டும்தான். ஓகேங்களா? சரி, அப்போ நுகர்வோர் குறைதீர்க்கும் முகவர்லாம் யார் யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது. இது மத்திய அரசால் நிறுவப்பட்டுச்சு. அதே மாதிரி மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் மாநில அரசால் நிறுவப்பட்டுச்சு. அடுத்தது மாவட்ட குறைதீர் மன்றம், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் என்ன பண்ண ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? அப்போ நுகர்வோர் குறை தீர்க்கும் அமைப்புகள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் 1986 சட்டம் அமைப்பின்படி. அப்போ தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தேசிய அளவில் மத்திய அரசு நிறுவப்பட்டிருக்கு. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் 3 அளவிலையும் உங்களுக்கு நுகர்வோர் குறைதீர் மன்றம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது மத்திய அரசால் இயற்றப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். இந்த ஆணையம் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறது. இந்த அமௌண்ட்டு எவ்வளோ, ஒரு பொருளுடைய அமௌண்ட்டு இவ்வளோக்கு மேலே இருக்குது அப்படின்னா எவ்வளோ அந்த அப்போ எந்தெந்த நீதிமன்றம், எந்தெந்த மன்றம், எந்தெந்த என்ன சொல்லலாம் அப்படின்னா எந்தெந்த புகார்களெல்லாம் விசாரிக்கும் அப்படிங்கிறது ஒரு வரையறை வைக்கணும் இல்லைங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வாணையம் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயல்கிறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வாங்கின பொருள் 1 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விசாரிக்கும். இது மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட்டை இப்போ கடைசியாக மாற்றிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதையும் நான் சொல்கிறேன். இது 1986 இருந்த இந்த அமௌண்ட். அடுத்தது மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் பார்த்திங்கன்னா மாநில அரசால் நிறுவப்பட்டிருக்கும். இந்த ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 1 கோடி ரூபாய்க்கு குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவிலான தீர்க்கும் நீதிமன்றமாகும். அப்போ இது எபோவ் 1 கோடி. ஓகேங்களா? இது லெஸ் தென் 1 crore. அப்படிப்பட்ட புகார்களை இது விசாரிக்கும். அடுத்தது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தை யார் அமைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசு தான் நிறுவுகிறது. மாநில அரசாங்கம் ஒரு மாவட்டத்தில் 1க்கு மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை நிறுவலாம். இன்னொன்று பாருங்க, ஒரு மாவட்டத்தில் 1 தான் அமைக்கணும்ட்டு இல்லை, 1க்கு மேற்பட்ட குறைதீர் மன்றங்களை என்ன பண்ணலாம், நிறுவ முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது மாவட்ட அளவிலான நீதிமன்றம் சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது விசாரிக்கக்கூடிய அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரூபாய் 20 லட்சம் மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும் மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கோடிக்கு மேலே, 1 கோடிக்கு கீழே 20 லட்சம். இதுதான் முதல்ல கொண்டு வரும் பொழுது அந்த 1986 சட்டத்தின் படியில் இந்த 3 ஆணையம் அமைக்கிறாங்க. அப்போ கொண்டு வந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறம் மாற்றிருப்பாங்க. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கொண்டு வராங்க. இப்போ பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இந்திய பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் 2019 ஆண்டு ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா 2019 நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த நவீன தொழில்நுட்ப காலத்தில் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த நேரத்திலும் பயனுள்ள நிர்வாகத்தையும் நியாயமான தீர்வையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டது. எப்போவுமே எந்த ஒரு சட்டமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்ல. ஏன்னா அந்த காலம் மாற மாற தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் பொழுது இது தொழில்நுட்ப காலமாக வேறு போயிடுச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா ஒவ்வொரு சட்டத்தையும் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது என்னென்னா 30 வருடங்களுக்கு மேலான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மாற்றங்களை ஏற்படுத்த இது முற்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த பழைய சட்டம் இருக்குல்ல, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, அதில் மாற்றங்கள் செஞ்சு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கொண்டு வராங்க. ஓகேங்களா?
சரி, இப்போ புதிய சட்டத்துடைய சிறப்பம்சம்லாம் என்ன அப்படின்னா இ வணிக பரிவர்த்தனைகள். அப்போ என்னது? இ வணிக பரிவர்த்தனைகள். புதிய சட்டம் நுகர்வோர் என்ற வரையறையை என்ன பண்ணியிருக்குன்னா விரிவுபடுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. இணையத்தின் நேர்முக கட்டுப்பாட்டில் இல்லாத அல்லது இணையத்தின் இயக்க கட்டுப்பாட்டில் உள்ள பரிவர்த்தனைகள், மின்னணு வழிமுறைகள், தொலைநோக்கி, நேரடி விற்பனை அல்லது பலநிலை சந்தைப்படுத்துதல் மூலம் எந்த ஒரு பொருளையும் வாங்கும் எந்த ஒரு நபரும் இப்போது அமைப்பில் உள்ளனர். அதாவது நுகர்வோர் அப்படிங்கிற அந்த வரையறையை விரிவுபடுத்தியிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நேரடியாக போய் வாங்குறவங்க மட்டும் கிடையாமல் நாம் இப்போ எல்லாமே டிஜிட்டல் தான், காமர்ஸ் தான் சொல்ல போகிறோம். எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போ நமக்கும் சேர்த்தி தான் சொல்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போய் நேரடியாக வந்து வாங்குறது மட்டும் கிடையாது, இந்த வணிகம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? விற்பனையாளரும் அப்படி தான், வாங்குறவங்களும் அப்படி தான். அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நுகர்வோர் அப்படிங்கிற வரையறை நுகர்வோருக்குள்ளே நம்ம எல்லாருமே, அதாவது வணிகத்தின் மூலமாக பொருள்களை நம்ம வாங்குகிற எல்லாருமே உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க. இது நோட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்தது பணவியல் அதிகார வரம்பை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேம்படுத்துகிறாங்க. அதாவது முன்னாடி நம்ம சொன்னோம்ல, மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம்னா ஒரு மாநில நுகர்வோர் ஆணையம்னா ஒரு அமௌண்ட்டு, தேசிய நுகர்வோர் ஆணையம்னா ஒரு அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம்ல. இது என்ன இருக்குது அப்படின்னா மாறி இருக்குது பாருங்கள். மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 50 லட்சத்திற்கு கீழ், மாநில நுகர்வோர் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் டு 2 கோடி வரைக்கும், தேசிய நுகர்வோர் ஆணையம் 2 கோடிக்கு மேல். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, இப்போ 2019 சட்டத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குன்னா 1 கோடிக்கு கீழ், 1 கோடி முதல் 10 கோடி வரை, 10 கோடிக்கு மேல். இது 2019 சட்டம். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2019 சட்டம் தான். இது என்னங்க 50 லட்சத்திற்கு 50 லட்சம் டு 2 கோடின்னு மாறி இருக்கு அப்படின்னா, இது இந்த சட்டத்தின் அடிப்படையில் 2020 ஒரு விதிகள் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த விதிகளில் இந்த அமௌண்ட்டை 2019 விட கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. இது நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு 1986 என்ன பார்த்தோம், 20 லட்சத்திற்கு 20 லட்சம்னு பார்த்தோம் இங்கே மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம். அதுக்கப்புறம் 2019 1 கோடிக்கு கீழ்னு மாற்றினாங்க. இதன் அடிப்படையிலான 2020 ஒரு விதிகளில் இப்போ 50 லட்சத்திற்கு கீழ்னு மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடியது என்னன்னு கேட்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அப்படிங்கிறது 50 லட்சத்திற்கு கீழ் உள்ள அது தொடர்பான வழக்குகளை என்ன பண்ணுறாங்க, புகார்களை விசாரிக்கிறாங்க. அப்போ 50 லட்சம் டு 2 கோடினா மாநில நுகர்வோர் ஆணையம், 2 கோடிக்கு மேலே அப்படின்னா தேசிய நுகர்வோர் ஆணையம். இங்கே முன்புன்னு கொடுத்துருக்கிறது எதை நான் சொல்கிறேன்னா 2019 சட்டம் தான். இதன் அடிப்படையில் 2020 விதிகள் கொண்டு வந்திருப்பாங்க, அதில் மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட்டு இதுதான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1986 என்ன அமௌண்ட்டுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை. அடுத்தது புகார்களை தாக்கல் செய்யலாம். நேரடியாக போய் நம்ம பண்ண வேண்டியதில்லை, ஆன்லைன்லேயே நம்மளால் பண்ண முடியும். புதிய சட்டம் நுகர்வோருக்கு மின்னணு முறையில் புகார்களை தாக்கல் செய்வதற்கும் ஒளிக்காட்சி கலந்தாய்வு கூடம் மூலம் வாதிகளை கேட்பதற்கும் அல்லது ஆய்வு செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதாவது மின்னணு முறையில் நான் என்ன பண்ணலாம், புகார்களை தாக்கல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக என்ன பண்ணலாங்க அப்படின்னா விசாரணை பண்ணலாம். அவங்க என்னென்ன சொல்கிற விசாரணை பண்ணலாம். அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கேட்கலாம். அந்த மாதிரி தாக்கல் நம்மளால் பண்ண முடியுது. அடுத்தது மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுறது. புதிய சட்டம் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என அழைக்கப்படும் ஒரு ஒழுங்குமுறை அதிகாரத்தை நிறுவுவதற்கு முன்மொழிகிறது. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு ஒரு தலைமை இயக்குனர் தலைமையில் ஒரு விசாரணை பிரிவு இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு இருக்குல்ல, ஆணையம் இருக்குல்ல, அதனுடைய அந்த அதிகாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுது இந்த சட்டம், 2019 சட்டம். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு ஒரு தலைமை இயக்குனர் தலைமையில் ஒரு விசாரணை பிரிவும் இருக்கும். புதுசாக ஆட் பண்ணுறாங்க. இதில் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் முன்னாடியே இருக்குது. அதனுடைய அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க, அதிகரிக்கிறாங்க. இது நுகர்வோர் சட்ட மீறல்கள் குறித்து விசாரணை அல்லது விசாரணையை நடத்தக்கூடும். புதுசாக ஒரு விசாரணை பிரிவுன்னு சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்க, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். புதிய சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பரந்த வரையறையை அறிமுகப்படுத்துகிறது. என இது வேறு எந்த சட்டத்தின் விதிகளின்படி வெளிப்படுத்தப்படாவிட்டால் நுகர்வோர் நம்பிக்கையுடன் வழங்கிய தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதும் அடங்கும். இந்த நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அதனுடைய அந்த வரையறையை இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. வேறு நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள்னு கொஞ்சம் சில இதில் கொடுத்துருப்போம்ல, இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வரையறை அதுக்கான ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல, அது இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நுகர்வோர் அந்த தனிப்பட்ட நம்ம தான் புகார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனிப்பட்ட தகவல்களை என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியிட மாட்டாங்க, அதுவும் இதில் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த தனிப்பட்ட தகவல்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கிறாங்க. அடுத்தது தவறான விளம்பரத்திற்கு அபராதம். இந்த புதிய சட்டத்தின்படி தவறாக விளம்பரம் பண்ணுறாங்கன்னா அபராதம். தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். 10 லட்சம் வரை என்ன பண்ணலாம், அபராதம் விதிக்கலாம் தவறான விளம்பரத்திற்கு. யார்? மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தவறான விளம்பரத்திற்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். அடுத்தடுத்த குற்றத்தில் இன்னும் மறுபடியும் திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அபராதம் 50 லட்சம் ரூபாய் மற்றும் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 10 லட்சம் ரூபாய், 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. திருப்பி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா 50 லட்சம் வரை, அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம். தவறான விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பவர் குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவையை 1 வருடம் வரை ஒப்புதல் அளிப்பதை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தடை செய்யுது. ஓகேங்களா? அந்த தவறான விளம்பரத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, அந்த தவறான விளம்பரத்திற்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒப்புதல் அளிப்பவர் அந்த தயாரிப்பை என்ன பண்ணலாம், அந்த தயாரிப்பை மக்களுக்கு கொடுக்கறத விற்பனை பண்ணுறத 1 வருடம் வரைக்கும் அந்த ஆணையம் என்ன பண்ணலாம், 1 வருடம் வரை ஒப்புதல் அளிப்பதை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என்ன பண்ணலாம், தடை செய்யலாம். ஓகேங்களா? இது மாதிரி இஷ்யூவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நியூஸில் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துட்டே வாங்க. இந்த இன்ஃபர்மேஷனில் நம்ம இப்போ கூட சமீபத்தில் இஷ்யூ நடந்துச்சு. தவறான விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பவர் குறிப்பிட்ட தயாரிப்பு அல்லது சேவையை 1 வருடம் வரை ஒப்புதல் அளிப்பதை மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் என்ன பண்ணுது, தடை பண்ணும். அந்த தவறான விளம்பரத்திற்கு ஒப்புதல் அளிப்பதை தடை பண்ணும் 1 வருஷம் வரைக்கும். ஒவ்வொரு அடுத்தடுத்த தடைக்காலம் 3 ஆண்டுகள் வரை. ஃபஸ்ட்டு 1 வருஷம் தான் தடை பண்ணுவாங்க, தவறான விளம்பரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 1 வருஷம் வரைக்கும் அந்த ஒப்புதல் அளிப்பதை என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம். திருப்பி அதையே பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் அது நீட்டிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு பகுதிக்கு லோக்கல் நியூஸ் வரும்ல, அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த குறைதீர் ஆணையத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் இந்த இடத்துல இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துச்சு, அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை மீட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். தேசிய அளவிலானையும் இப்போ சமீபத்தில் ஒரு நிறுவனம் தொடர்பாக நம்ம ஒரு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பார்க்கணும். ஒரு நிறுவனம் மட்டும் கிடையாது, நிறையா இருக்குது இதில். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய இந்த மாதிரி வழக்குகள் வருது மத்திய நுகர்வோர் நீதிமன்றத்துக்கும் சரி, மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கும் சரி. அதிகமாக நீங்கள் லோக்கல் நியூஸ்னால் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் நிறைய புகார்கள் வரும். நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும், என்னென்ன மாதிரிலாம் புகார்கள் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன அவங்க வாங்கி தர்றாங்க, என்ன அந்த புகார்களுக்கு எப்படி அந்த நீதிமன்றங்கள் அந்த ஆணையம், அந்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எப்படி நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் நிறுவனம் அப்படிங்கிறத பார்க்காம என்ன பண்ணுறாங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இப்போ இந்தியாவில் நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றங்கள் என்னென்ன இருக்குது? தேசிய அளவில் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது, நம்ம முன்னாடியே பார்த்தது தான். மாநில அளவில் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது. மாவட்ட அளவில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்குது, NCDRCன்னு சொல்கிறோம். நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் ஒரு தேசிய அளவிலான நீதிமன்றம், இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக செயல்படுது. ஓகேங்களா? இதனுடைய அமௌண்ட்டை நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. இப்போ இழப்பீடு 2 கோடிக்கு மேல் இருந்தால், 2 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்தால் தேசிய ஆணையம் நுகர்வோர் நீதிமன்றங்களுடைய உச்ச அமைப்புன்னு சொல்கிறாங்க. இழப்பீடு 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது விசாரிக்கும். இவ்வகை நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு மாவட்ட அளவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு புகார் கொடுக்குறோம், அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா மாநில அளவில் புகார் கொடுக்கலாம். மாநில அளவில் அந்த ஆணையமும் புகார் கொடுக்கல அப்படின்னா நம்ம அந்த புகாரை எடுத்துக்கல அப்படின்னா நம்ம மேல்முறையீடு எங்கே பண்ணலாம், அந்த புகாருக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நம்ம மேல்முறையீடு எங்கே பண்ணலாம்,
அதாவது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதுதான் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொல்கிறாங்க. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையம் சொல்கிறாங்க. இது 1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1988 அமைக்கப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சட்டத்தின் கீழே தான் 1988 அமைக்கிறாங்க. இதனுடைய தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. இந்த ஆணையம் அதனை இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது. அப்போ இந்த ஆணையம் யாருடைய தலைமையில் செயல்படுது? உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுது. அவ்வளோதான். அந்த அமௌண்ட் மிக உயர்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம், நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். அந்த ஃபுல் ஃபார்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எப்போ அமைக்கப்பட்டது? 1988. தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், SCDRC, ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். மாநில அளவில் ஒரு நீதிமன்றம் செயல்படுகிறது. இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் 20 லட்சத்திற்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதனை ஏற்கிறதுன்னு சொல்கிறாங்க. மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை மாநில ஆணையம் கொண்டுள்ளது. இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மேலே சொன்னது எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 1986 சட்டத்தின்படி அமைக்கப்பட்டுச்சுல்ல, அப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் இது. புரிஞ்சுதுங்களா? மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை மாநில ஆணையம் கொண்டுள்ளது. அதாவது என்ன, மாவட்ட ஆணையத்தில் புகார் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அந்த மேல்முறையீடு நம்ம எங்கே கொடுக்க முடியும்? மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் கொடுக்க முடியும். அதனால தான் மாவட்ட ஆணையத்துடைய அந்த மேல்முறையீட்டு அதிகார வரம்பை மாநில ஆணையம் கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏங்கன்னா அந்த ஆணையம் அமைக்கப்பட்ட 1986 அமைக்கப்பட்ட பொழுது இந்த மாதிரி அமௌண்ட்டில் இருந்திருக்கு. இப்போ மாறி இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் அப்படிங்கிறது DRC. ஓகேங்களா? மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் இழப்பீடு 20 லட்சம் வரை, இந்த அமௌண்ட் 20 லட்சம் வரையும் சொல்லியிருக்கோமா, அப்போ மறுபடியும் அந்த அமௌண்ட் மாறும், வரை விசாரிக்க அனுமதிக்கிறது. மாவட்ட அளவிலான நீதிமன்றம் மாவட்ட அளவில் செயல்படுகின்றது. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது இதுதான் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நிறைய டைம் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த வருடங்கள், முக்கியமான சட்டங்கள்: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986 அமைக்கிறாங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வருடங்கள். மேட்ச்சில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. இது ரெண்டும் ஒரே வருஷம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகேங்களா? இதில் இந்த ஆணையம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பு தொடர்பான அந்த பொருட்களுடைய அந்த புகார்கள் தொடர்பான இதெல்லாம் விசாரிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அதனுடைய எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி இதில் ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்க்குறக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு தான். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை, பெருசாக அந்தளவுக்கு ஒரு டைம் ரீட் பண்ணாவே போதுமானது. நம்ம ரீட் பண்ணி இதுக்கு என்ன சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும், இந்த குறைதீர் ஆணையம் ரிலேட்டடான அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அப்டேட் ஆகிருக்கு. மற்றபடி இதில் பெருசாக எதுவுமே நம்ம எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சந்தைனா என்ன, நுகர்வோர்னா யார், நுகர்வோர்னா இவங்களையும் நம்ம சொல்கிறோம். சந்தைனா ஒரு இதை நம்ம படிக்கலின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சந்தைன்னு கேட்டால் அது ஒரு இடம் சார்ந்த அமைப்பு அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். கிடையாது. நம்ம எடுத்தோன்னே இதில் என்ன பார்க்குறோம்? பொருளாதாரத்தில் சந்தை என்பது இடம் சார்ந்த அமைப்பு கிடையாது. இது ஈஸியானது தான், ஆனால் இதை படிக்காமல் விடக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், சிம்பிளாக இருக்குது ஆனால் 1 மணி நேரம் வீடியோ வந்துருச்சுன்னா, இது படித்தோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது சிம்பிளாக இருக்குன்னு நீங்கள் படிக்காமல் போனீங்க அப்படின்னா இதிலிருந்து கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும். படிச்சிடணும், சிம்பிளாக இருந்தாலும் அதை படிச்சிடணும். ஏன்னா சின்ன சின்ன தகவல், முக்கியமான பேசிக்கான டெஃபினேஷன்லாம் இங்கே இருக்கும். 6th 7th புக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன்லாம் அங்கே தான் அதிகமாக இருக்கும். 11th 12th புக்லாம் பெருசாக நமக்கு டெஃபினேஷனில் கொடுத்துருக்கவே மாட்டாங்க, நிறைய தகவல் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 6th 7th புக்லாம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபினிஷன் தான் நமக்கு முக்கியம், அதுதான் பேசிக். புரிஞ்சுதுங்களா? அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு டைம் படிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.